ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வச்சு ஒரு சமையல் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு அசத்தலாங்க. அதுக்கு நாம் வெண்டைக்காவை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா நாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சின்னதாக எடுப்பீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிக்க தொடங்கியாச்சுங்க. சின்ன சீரகம் 1/2 ஸ்பூன். வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வறுபடட்டுங்க. வெங்காயத்தில் அந்த கலரும் சேஞ்ச் ஆகணும், நிறம் மாறணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சிவப்பு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை சேர்க்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வெண்டைக்காவை. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு நல்ல அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போகும், அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால் வெண்டைக்காவை நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுபட்டியாச்சுங்க வெண்டைக்காய். இப்போ மசாலா சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம் சிவப்பு வரமிளகாய் அதில் சேர்த்து தான் இருக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரம் எதுக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.